ஆண்டவா, உன்னை நம்பிதான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். நீ தான் பக்கத்துல இருந்து மேட்ரை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். சாமிய புரோக்கர் ஆகாதரா பரிதிசி, சீக்கிரமாடா. இங்கே பாரு பரமேஸ்வரி, நான் முடிவு பண்ணதான் உன் புள்ள எங்கள் அக்கா பொண்ணு பூனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்போ நான் லட்சணமா அவனுக்கு காலம்பூரா என்ன செய்யணுமோ அதை நான் ஒழுங்காக செய்வேன். அதை மீறி லவ் பண்ணுறான், ரவுஸ் பண்ணுறான், ராங்கு பண்ணுறான் தெரிஞ்சது என் சொத்துல சல்லி காசு தரமாட்டேன். சொல்லிடுவோம் பிள்ளைகிட்ட. நில்லுப்பா, சொல்றேன்ல, சொன்னா கேள்றா. டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போடா. சொன்னா கேள்றா. இன்னும் 4 நாள் ரங்கசாமி புள்ள பழனிக்கு காவடி எடுத்துன்னு போயிருக்கான். அவன் திரும்பி வந்த மறா நிமிஷமே கல்யாணத்தை வச்சிருவேன். அதுக்குள்ள ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வை. அட சும்மா இருங்கண்ணே, பாப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்க பேச்சை மீறி அது வீட்டு வாசப்படியோடு தாண்டாதண்ணே. தங்கமான குழந்தை. ஏய் சீக்கிரம் வாடி, யாராவது பாத்துற போறாங்க. ஏய் சீக்கிரமா வா, சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரமா கிளம்பு, சீக்கிரம் போடி. டேய் மச்சான், சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. கோழி அடிச்சு குழம்பு வச்சாச்சா, ஆடு அடிச்சு பிரியாணி பண்ணியாச்சான்லாம் கேட்காத. தலைக்கு 4 இட்லி, ஒரு வடை, 2வது கெட்டி சட்னி கேட்ட கிடைக்காது. அவன் சொந்த காசுல டீ குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா? மச்சான், உடம்புல மெழுகு தேய்ச்சிட்டு வர சொன்னே, செஞ்சியா? எதுக்குடா? கட்டி வச்சு உதச்சா வலி கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல மச்சான், அதுக்காக தான். என்ன பண்றது, வயசு எப்படி, என்ன பண்றான் ஏது பண்றான் நாம தான் நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். பாத்தியா, உன் பிள்ளைய இன்னைக்கு வெட்டி போட்டுட்டு தான் மறுவேளை பார்க்க போறேன். வண்டியில ஏறா. ஐயோ வேணாம், சொன்னா கேளுங்க. என்னங்க, நம்ம பொண்ணு நம்மள மோசம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க. ஏய் கிளம்புடா, கிளம்புடா சீக்கிரம். மச்சான், எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. அபசகனமா பேசாதடா. தாலி கட்டி முடிஞ்சதும் அப்படியே அப்பனை டைவர்ஸ் பண்ணிடு. இந்த மாதிரி அப்பனுங்களெல்லாம் எடைக்கு போட்டா 1/2 கிலோ பேரிச்சம்பழம் கூட தேராது. ஏண்டி ஊர்வலம் ஆடி போறோம், சீக்கிரம் போடி. ஏய், பொண்ணழைப்பு ஊர்வலம் வைக்கலன்ற குறை இல்லாம இருக்கட்டும்னு தான் ஸ்லோவா போறேன். இப்ப பாரு. ஏய் சீக்கிரம் போடா. ஹலோ, ஏய் எங்கடி இருக்க? இப்போதைக்கு நடு ரோட்ல. இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். சரி, அவன் வந்துட்டானா? ஏய் இன்னும் இல்லடி, பட் கிளம்பிட்டான்னு நியூஸ் வந்துருச்சு. சரி ஓகே, நான் வச்சிடுறேன். சீக்கிரம் போடி. மச்சான், கார் எடுத்துட்டு அவன் வீட்டு பக்கம் போயிட்டு 4 வாட்டி யார் நடிச்சுட்டு ஜிஎஸ்டி வழியா கூடஞ்சேரி பக்கம் போயிட்டே இரு மச்சான். அவ்வளவுதான். எதுக்குடா? எங்க அப்பாவை டைவர்ட் பண்றதுக்கா? மச்சான், எங்க அப்பா வண்டலூர் ஜூக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சிங்கத்துல தள்ளி இங்க பாவண்டா. போலண்டா. சீக்கிரம் போயா. இன்னைக்கு அவளை வெட்டி போடாம விட்டுறதுலடா. என்னை மீறி கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்படின்னு பாத்துறேன்டா. அண்ணா கோபப்படாதீங்க அண்ணே, பாப்பா உங்க பேச்சு மீறி. நீ வேற கம்முனு. என்ன ஏமாத்திட்டு போறான் அவன். நான் விட மாட்டேன் இன்னைக்கு.
ஐயா நம்ம வண்டி தான் போகுதுங்கய்யா. ஐயா திருப்பிங்கயா திருப்பிங்கயா. ஐயா நம்ம வண்டி முன்னாடி போகுதுங்கய்யா. புடிங்க 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 அவனை. சீக்கிரம் வா, சீக்கிரம் வந்து கார்ல ஏறி. நான் நீ வண்டி எடுத்து காலேஜுக்கு போ. நீ எங்க வர? கிளம்பு போ. பாத்து ரீச் ஆக்குங்க. பை பை. ஏய், நம்ம ஆளுங்களை எல்லா பக்கமும் தேட சொல்றான். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுடா. இத சொல்றதுக்கு அவா யாரா? இது நடக்கும், நடந்தே தீரும். நான் இருக்கேன்டா குழந்தை, நீ ஏன்டா கவலைப்படுற? கணநாம் துவா கணபதி ஹவாமகே கவிங் கவீனா உமஸ்திரவஸ்தவம். ஐயா நம்ம பையன் வண்டியில இல்ல. அவன் என்னவே முட்டாளாக்க பாக்குறானா? அவனை விட்ட மாட்டான்டா நானு. நம்ம வண்டி அப்படி போகுதுயா. நீங்க என்னய்யா இப்படி போறீங்க? யோ, வண்டி போனா போயிட்டு போதியா? அவன் வேற என்னவோ பிளான் பண்ணிருக்கான். அவனை நான் விட மாட்டேன். நாராயணம் தேவமக்ஷரம் பிரமம் ஏன் கொண்டு போறேடா? விடாதடா. அப்பா வராரு, சீக்கிரம் போங்க. பாஸ்டா வண்டி ஓட்டியா? உங்களை விடாதயா. கொஞ்சம் சீக்கிரம் போங்களே. ஐயா நம்ம பையன் பைக்ல போயிட்டு இருக்காயா. போங்க போங்க. மச்சான் எங்க அப்பா வந்துட்டாருடா, கொஞ்சம் சீக்கிரம் போடா. பயத்துல வண்டி அசிங்கம் பண்ணிடாதடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவனை விட மாட்டான்டா நானு. யோ, பாஸ்டா வண்டி ஓட்டியா? உங்களை விடாதயா. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போயா. அவளை இன்னைக்கு வெட்டா கூட மாட்டேன். व्यवस्थितः नीलदोदमत्तस्ताद्दण्डेक्यवभास्वरा नीवार्धवज्जन्वी पञ्चापा आस्वतनुपमा तस्याधिकाया मध्ये परमा आत्मा व्यवस्थितः மாப்பிள வந்தாச்சு, பொண்ணு ஆல்ரெடி வந்தாச்சு, தாலி ரெடியா இருக்கு, ஐயர் நான் ரெடியா இருக்கேன். ஒரு அவசர ஆத்திரத்துக்கு அடிதடினா சமாளிக்கிறது தடி தடியா 4 பிள்ளையாண்ட பக்கத்துல இருக்கா. நீ ஏன்டா பேசாம இருக்க? மந்திரத்தை சொல்லு. அக்னியே ஸ்வாஹா, இதனமா ஸ்வாஹா. பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க.
ஏய் சீக்கிரம் வாடி. முதல்ல தாலி கட்டிடுறேன், அப்புறமா லுக் விட்டுக்கலாம். ஓமம் வா வா வா. உட்காருங்க உட்காருங்க. மந்திரம் சொல்லுங்க. சொல்லு சொல்லு. பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. அப்பா வந்துடுறா. அப்பா வந்துட்டாரா? சரி கொஞ்சம் மந்திரத்தை நிறுத்துங்க, இது வாழ்க்கை பிரச்சனை. அப்புறமா நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்ய சுமுஹூர்த்தோ மகாந்தோ அனுகிரகன் பவந்தோ தீர்க்காயுஷ்மான் பவதோ தீர்க்கசுமங்கல்யா பிராப்திரஸ்து சதமானம் பவது சதாய பிரதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரிய பிரதிஷ்டதி தனம் தானியம் பசும் பகவத் பிரலாபம் சதஜம் வத்சரம் தீர்க்கமாயுः. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணஹ. டேய் இறங்குடா. வா 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 வாமா வாங்க. ரெஜிஸ்ட்ரார் சார் ரெடி. கூட்டிட்டு வாங்க. என்ன தம்பி பாக்குறீங்க? அட வாங்க தம்பி வாங்க. இங்க என்ன நடக்குது? இவங்கெல்லாம் யாரு? அங்க என்ன நடந்ததோ அதெல்லாம் இங்க நடக்குது. புது மாப்பிள பேரு மனோகரன், இது அவரோட புது பொண்டாட்டி ஊர்மிளா. ஹலோ ஹலோ சார். ஹலோ. இதுல சைன் பண்ணுங்க சார். அவங்க கல்யாணத்துக்கு இவங்க சாட்சி, இவங்க கல்யாணத்துக்கு அவங்க சாட்சி. பத்தரைனா சொல்லுங்க, எங்க ஸ்டேஷன்ல 4 பேர் இருக்கோம். ஆளுக்கு 4 கையெழுத்து போட்டுறோம். வாங்க இதுல ஒரு சைன் பண்ணி போடு. நீங்களும் போடு. நிறுத்துங்க. யாரு கேட்டத கல்யாணத்தை பண்ணீங்க? அவனை எதுக்குன்னு மிரட்டுறீங்க? என்ன கேட்ட நான் சொல்ல மாட்டேனா? இன்னைக்கு தேங்காய் சட்னி கிடையாது. மார்க்கெட்ல தேங்காய்க்கு விலை சொல்லுடானா தென்னந்தோப்புக்கு விலை சொல்றான். சரிதான் போடான்னு தேங்காய் வாங்காம வந்துட்டேன். விலை குறையிற வரைக்கும் நம்ம மெஸ்ல தேங்காய் சட்னி கிடையாது. வெங்காய சட்னி, கொத்தமல்லி சட்னி, பத்தாததுக்கு மிளகா பொடியும் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போங்கண்ணே. நீங்க செஞ்ச சுத்த ஐயக்கத்தானங்க. மத்தவங்க நாங்க இருக்கும்போது நீங்க எப்படிங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? பெத்தவங்க நல்லபடியா நடத்தி வச்சிருந்தா மத்தவங்க ஏன் குறுக்க வர போறாங்க? அதான் எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு இல்ல. ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியா வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நில்லடி. இன்னையில இருந்து நீ என் பொண்ணே இல்ல. இப்படி சொன்னா எப்படி பூரணி? நாட்டுல நம்ம மெஸ்ஸுக்கு சாப்பிட வரவங்கள பாதி பேர் தேங்காய் சட்னிக்கு ஆசைப்பட்டு நாக்க தொங்க போட்டு வர்றவங்க தான். அவங்க ஆசையை அபிச்சிட்டாங்கன்னா பாவம் நமக்கு எதுக்கு? டே தம்பி இங்க ஓடி வா. என்னண்ணா தேங்காய் கொண்டு உள்ள ஓடு. ஏது இவ்வளவு தேங்காய்? கண்டுக்காத. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா 108 தேங்காய் உடைக்கிறதா மாப்பிள்ளையாண்ட சொல்லியிருந்தேன். அவனும் பொண்ணு கிடைக்கிற மயக்கத்துல பூம்பு மாடு மாதிரி மண்டைய மண்டி ஆட்டி வச்சான். கல்யாணம் முடிஞ்ச கையோட என் கையில தேங்காயை கொடுத்து நீயே போய் கோயில உடைச்சிடலான்னு சொன்னான். பாதியை உடைச்சேன், ஒரே கைவலி. மீதியை பேக் பண்ணி டிஷ்கு. அறிவு இருக்கா உனக்கு? சாமிக்கு உடைக்க வச்சிருந்த போய் சட்னி அரைக்க எடுத்துட்டு வந்திருக்க. மரியாதையா இதெல்லாம் எடுத்துட்டு போய் உடைச்சிட்டு வா. அட சாமி வேற சட்னி வேறையா பூரணி?
எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அது தானே நமக்கு சாமி. இவங்க எல்லாருக்கும் சட்னி தான் சந்தோஷத்தை கொடுக்குது, அப்ப சட்னி தானே சாமி. என்னடா என்ன மடக்கிட்டதான் நினைக்காத, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எங்கேயா போனார் இன்ஸ்பெக்டர், கூப்பிடியா அவரை. இன்னைக்கு 2ல 1 பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். சார் சொன்னா கேளுங்க. இப்படியெல்லாம் அடம் பண்ணா குழந்தைக்கு கோவம் வரும். குழந்தைக்கு கோவம் வந்தா தூக்கி போட்டு மிதிக்கும். யாரே? வேற யார? அப்பங்காரன தான். உல்டா சொன்ன பேச்ச கேளு. எதுக்கு வீணா கலாட்டா பண்ணிட்டு இருக்க? முதல்ல ஸ்டேஷன் போய் கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போய் மிச்ச தேங்காய் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வா. அப்புறம் குழந்தைக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஐயருக்கு ஃபோன் பண்ணா லைன் பிஸியாவே இருக்கு. யாரு? அந்த ஐயர் தானே. அந்த ஆளு ரொம்ப நாளாவே யாருக்கோ நூல் விடுறாரு, சின்னதா ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. நீ கூட கோயில் பக்கம் போனா அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கு. பூரணி, குழந்தை கேரியர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. கல்யாண ஜோடிகளுக்கு விருந்து கொடுக்கறேன்னு சொன்னியாமே. ரெடியா இருக்கு. சிவா போய் கேரியர் எடுத்துட்டு வா. தம்பி, எது இந்த கேரியரா? உங்க நாத்தம் பிடிச்ச கேரியரை நீங்களே வச்சுக்கோங்க. விருந்துக்கு ஏன் கேரியர் தான் வரும். ஏய் நீ போய் எடுத்துட்டு வா. பொங்கல், இட்லி, கிச்சடி, சட்னி, வடைன்னு தனித்தனியா வச்சிருக்கேன். யாருக்கு என்ன வேணுமோ நல்லா திருப்தியா சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது சரி, நீ எதுக்கு இந்த தடவை கல்யாணத்துக்கு வரல? 2 கல்யாணமும் ஒரே முகூர்த்தத்துல இருக்கும்போது ஒன்னு அட்டென்ட் பண்ணிட்டு இன்னொன்னு அட்டென்ட் பண்ணாம இருந்தா தப்பு. என்ன இப்போ 2 நல்லபடியா முடிஞ்சதுல? ஸ்டேஷனுக்கு வந்து பாரு. அப்பங்காரனுங்க இங்க ஏறி அங்க குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ அம்மா. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் குழந்தை பாத்துக்குவாரு. இந்தா கேரியரை சீக்கிரமா எடுத்துட்டு போ, சூடு ஆறிட போகுது. அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. சரி சொல்றேன். வாங்க, என்ன பாக்குறீங்க? ஒரே டிக்கெட்ல 2 படம் பாக்குற மாதிரி, ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம். உங்க பொண்ணுங்க மெஸ்ல உட்காந்து சும்மா ரிமோட்ல பண்ணி வச்சிருக்கா. வாயை திறந்து போறான்னா குறைஞ்சா போயிட போறீங்க. காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரு வந்து நின்னாலும் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறா. மனசார சந்தோஷப்பட்டு வாயார வாழ்த்தலான்னாலும் வார்த்தை வரமாட்டேங்குதே. கஷ்டப்படுற ஒரு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா 7 ஜென்மத்துக்கு புண்ணியம்னு சொல்லுவாங்க. இவ இது வரைக்கும் நடத்தி வச்சிருக்க கல்யாணத்தை கணக்கு போட்டு பார்த்தா 100 ஜென்மத்துக்கு புண்ணியம் சேர்த்து வச்சிருப்பா. இவ்வளவு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்க இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பூரணிக்குன்னு ஒருத்தன் இனிமே பிறந்தா வரப்போறான். இனிமே ஒருத்தன் பிறக்க போறது இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி ஒருத்தன் பிறந்திருக்கானாங்கிறது தான் சந்தேகமா இருக்கு. சரி சரி, இதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க, விடுங்க. பூரணி, இன்னைக்கு சாயந்தரம் உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. கடையெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு உள்ள வந்து ரெடி ஆகிற வழியை பாரு. சரியா? வாங்க. பாரா பூரணி ஃபீல் பண்றத. ஹே, பெருசுங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. சிறுசுங்க நம்ம இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, புரியுதா? இல்ல உல்டா, இன்னைக்கு வரப்போறவரு 25வது ஆளு. வெள்ளி விழா செலிப்ரேஷன் சொன்னா அம்மா மனசு வருத்தப்படும்ல. நீ வேணா பாரு, கண்டிப்பா அது நடக்கும். உனக்காக கோயில போய் நான் வேண்டிக்கிறேன். 108 தேங்காய் இல்ல 1008 தேங்காய் உடைப்பேன். வரப்போற மாப்பிள்ள உன்னை பார்த்த உடனே ஓகே சொல்லி அடுத்த முகூர்த்தத்திலே இந்த பொண்ணை தான் கண்டிப்பா அடம் முடிக்க போறான். அது வேணா நடக்கலாம். என் பேரை மாத்தி சும்மா ஃபீல் பண்ணிக்கிட்டேன்.